உலக நாடுகளே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஈரான் அமெரிக்கா இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை எந்தவித உடன்பாடும் இன்றி தோல்வியில் முடிந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மறுபடியும் கேஸ், பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு அதிகரிக்கும் அபாயம் உருவாகியுள்ளது. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் கடந்த சனிக்கிழமை போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இதில் ஜேடி வான்ஸ் தலைமையிலான அமெரிக்க குழுவும் ஈரானிய தரப்பும் 21 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் இரு நாடுகளின் பிடிவாதமான நிலைப்பாடுகளால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமான சில விவகாரங்களுக்கு ஈரானும் அமெரிக்காவும் மறுப்பு தெரிவித்துவிட்டன. அதில் குறிப்பாக ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என அமெரிக்காவின் நிபந்தனையை தனது இறையாண்மை என்று கூறி ஈரான் மறுத்துவிட்டது. இரண்டாவதாக ஹார்முஸ் ஜலசந்தி எவ்வித நிபந்தனையுமின்றி இந்த பாதையை திறக்க அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தது. ஆனால் தனக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும் வரை முடியாது என ஈரான் முரண்டு பிடித்தது. மூன்றாவதாக ஈரான் கேட்ட இழப்பீடு. முடக்கப்பட்ட நிதியை விடுவிப்பதோடு போரினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு அமெரிக்கா நஷ்டஈடு வழங்க வேண்டும் என ஈரான் கோரியதை அமெரிக்கா அடியோடு நிராகரித்தது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இதன் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் ஸ்பாட் தங்கம் அவுன்ஸுக்கு $4,450 சரிந்தது. வெள்ளி விலையும் 2% குறைந்துள்ளது. ஆனால் கச்சா எண்ணெய் விலையோ ஒரே நாளில் 7% உயர்ந்தது. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $103 தொட்டுள்ளது. இது இந்திய சந்தையில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விலை மாற்றத்திற்கு பின்னால் ஒரு முக்கிய காரணி உள்ளது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் தொடங்கிய பிப்ரவரி 28 முதல் உலக வர்த்தகத்தின் உயிர்நாடியான ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளது. இந்தியா தனது கச்சா எண்ணெய் மற்றும் LPG தேவையில் சுமார் 60% இந்த பாதை வழியாகவே இறக்குமதி செய்கிறது. ஏற்கனவே 6 வாரங்களாக சப்ளை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியால் இந்த தடை நீட்டிக்கும் என்ற அச்சம் கச்சா எண்ணெய் விலையை விண்ணை தொட வைத்துள்ளது. தங்கம் விலை குறைந்திருந்தாலும் கச்சா எண்ணெய் உயர்வு என்பது சாமானிய மக்களின் சமையலறை வரை பாதிப்பை ஏற்படுத்தும். கடந்த 6 வாரங்களாக வளைகுடா நாடுகளிலிருந்து கேஸ் வரத்து இல்லாததால் கைவசம் உள்ள இருப்பு தீரும்போது சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படலாம். அதேபோல கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டால் சுத்திகரிப்பு பணிகள் பாதிக்கப்பட்டு பெட்ரோல் பங்குகளில் நீண்ட வரிசைகள் உருவாகும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் சாமானிய மக்களுக்கு இந்த செய்தி மேலும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.